புத்தகப் பிரியர்களுக்கு வணக்கம். கள்ளிக்காட்டு இதிகாசம் பக்கம் 88. இவன் முறைக்க அது குறைக்க நானா நீயா பார்ப்போம் என்று நாயும் அவனும் பந்தயம் கட்டி ஓட, பாரஞ்சுமக்க மாட்டாதவன் பின்வாங்க பாய்ந்து வந்து பின்தொடை கரியை பீய்த்து கொண்டோடியது அந்த நாட்டு நாய். இரத்தவாடியே இல்லாமல் ரொம்ப நாளாய் எலும்புக்கு ஏங்கிய நாயாய் இருந்திருக்கும். நொண்டி நொண்டி கரடேறி கல்லுக்குழி விழுந்து வைத்தியத்துக்கும் வழியில்லாமல் கிடந்தபோதுதான் விருமாண்டி கோஷ்டி அவனை சந்தித்தது. சின்னு, எங்கூட வந்துடுறியா? எதுக்கு? சாராயம் காய்ச்ச ஒத்தாசைக்கு. என்ன கொடுப்ப? ஒரு நாளைக்கு ₹1. கஞ்சி தண்ணிக்கு? எங்களுக்கு உண்டானது உனக்கும். சரி, வாரேன். அன்னைக்கு கலந்தவன்தான் சாராய ஜோதியில். இன்னைக்கு அவனை போல காய்ச்ச ஆள் இல்லை. சீம சாராயத்திலெல்லாம் உப்புச்சப்பு இல்லப்பா. சின்ன சாராயம் அடிச்சு பாரு, சும்மா பட்டைய கலப்பும் என்று கொண்டாடி மகிழ்ந்தார்கள் குடியானவர்கள். விருமாண்டி தான் சின்னுவுக்கு தொழில் சொல்லி கொடுத்தான். நாளை பின்ன தனக்கொன்று ஆகிவிட்டால் தொழிலுக்கு வாரிசு வேண்டாமா என்றும் வருத்தப்பட்டான். நரம்பில் போட்ட ஊசி இரத்தத்தில் நேரடியாய் சென்று சேர்வது மாதிரி விருமாண்டி செஞ்ச சாராய உபன்யாசம் சின்னுவின் புத்திக்குள் சட்டென்று புகுந்து சமணங்கள் போட்டு உட்கார்ந்து கொண்டது. இந்தாப்பா சின்னு, சாராயம் காய்ச்சறதொன்னும் சாமானியமான விஷயம் இல்லை. அதுக்குன்னு ஒரு பக்குவம் இருக்கு, ஒரு பாண்டித்யம் இருக்கு. கட்டுனவை எல்லாம் பொண்டாட்டியாகலாம், காய்ச்சினதெல்லாம் சாராயமாகுமா? ஆன பொருளும் அதுக்கான ஆளும் இன்னதுக்கு இன்னதுங்கிற கணக்கு மட்டும் போதுமா? காய்ச்சிறவன் மனசும் கலக்கணுமப்பா. அதில் இல்லாட்டி நாக்கில் பாம்பு கொத்துன மாதிரி நச்சுன்னு ஏறுமா? அதென்ன பெரிய கம்பசூத்திரம்? நான் காய்ச்சினா மட்டும் சாராயத்துக்கு சாமி வராதா? அதுக்கில்லடா சின்னும். முக்காத்துட்டு ரசம் வைக்கவே முக்குறாளுக பொம்பளைக. ஆளாளுக்கு வேற மாதிரி வைக்கிறாளுக. ஒரே உப்பு, ஒரே புளி, ஒரே மிளகா, ஒரே சீரகம், ஒரே தண்ணி, ஒரே கருவேப்பிலை, ஒரே எண்ணெய 5 பொம்பளைக்கு தனித்தனியா கொடுத்து பாரு. 5ம் 5 டைப்பா இல்லாட்டி என்னான்னு கேளு. ஒருத்தி ரசம் பரவாயில்லைன்னு இருக்கு, இன்னொருத்தி வச்சதை மோந்து பார்க்கவே முடியல. ஒருத்தி ரசம் வாசனை பரவாயில்லை, வாயில வைக்க முடியல. காமணி நேரத்தில் வைக்கிற ரசத்திலேயே இத்தனை ரசாபாசம் இருக்குன்னா 7 நாள் காய்ச்சிற சாராயத்துக்கு எத்தனை பக்குவம் வேணும்? 7 நாளா காய்ச்சுவீக என்றான் சின்னு கசக்கிய கஞ்சாவை பீடியில் வைத்து உருட்டியபடி.